அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உன் துவா பரக்கத்துல நல்லா இருக்கேன்டா தம்பி. நீ நல்லா இருக்கிறியா? எப்ப வந்தீங்க? நான் வந்ததுக்கு எப்படி சொல்ற, அமெரிக்காவுக்கு கேக்குறியா இல்ல வந்து? அமெரிக்காக்கு வந்து எத்தனை காலம் ஆச்சு? அமெரிக்கா வந்து வர்ற நோம்பு வந்தா 2 வருஷமா. 2 வருஷமாச்சுமா வர்ற நோம்பு வந்தா. நோம்பு தாமா நம்மளுக்கு அடையாளம். ஜொப்ல எங்க போயிட்டு இருக்கு? ஜொப் வந்து நான் வந்து கலிபோர்னியா மாகாணம் பிளசன்ட்ங்கிற ஒரு ஏரியாவில் வைக்கிறேமா. ஆந்திராக்காரங்க. வடிவான இடமா வளைஞ்ச இடமா தெரியல, இருந்தாலும் நான் வந்து ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறேமா. என்ன ஜாப்? ரெஸ்டாரண்ட்ல கிச்சனுக்குள்ள வேலை பாக்குறேமா. கிச்சன்ல எப்படின்னு சொன்னா சல்லி எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சல்லி நல்ல சல்லி தான். கடையில தொழுவையெல்லாம் இருக்கா? தொழு இருக்கு. எனக்கு வந்துமா ஒரு வாரம் டு ஒரு வாரமா, ஒரு கண்டினியூ சும்மா கிடைக்காதுமா. எப்படின்டா இந்த வாரம் நான் போனேன்னு சொன்னா அடுத்த வாரம் ஆஃப்மா. எனக்கு கொஞ்சம் வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லிதான் சேர்த்தாங்க. இல்ல இல்ல முசல்மான் இல்ல, ஆந்திராக்காரங்க, வயசானவரு, நல்ல மனுஷன். நம்ம தமிழ் ஆளுக்க ஒரு 4 பேரு இருக்கிறோம் கிச்சன்ல. ஒரு வடநாட்டுக்காரவங்க 2 பேரு. ஃப்ரண்ட்ல வேலை பார்க்குற எல்லாமே லேடிஸ். அவங்க ஸ்டூடெண்ட்டோ. அவங்க க்ரோசரி மூவ் பண்ணேன்னு சொன்னா ஏன்னா வந்து ஒரு தமிழ் ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆரம்பத்துல அரிசோனாக்கு ஒரு மாசம் வேலைக்கு போனேன். அரிசோனா வேலைக்கு போகும்போது அங்க அரிசோனால இருந்து எனக்கு தனிமையில ரொம்ப அதிகம் தானே தூரம் பிளஸ் வந்து நல்ல சம்பளம் தான். வந்து அங்கேருந்து நான் தனியா இருந்தால எனக்கு பயம் வந்துருச்சு. பயம் என்னன்னு, ரொம்ப தூரத்துல இருக்கமே, நம்ம மக்கள் யாரும் இல்லையே, சரி இங்கிட்டு வந்தா சரின்னு சொல்லிட்டு உடனே இங்கிட்டு வந்துட்டேன். உடனே வந்து இப்ப நீங்க லைவா போயிட்டீங்க? வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, பிறகு போடலாம். சரி இப்போ எடிட் பண்ணிக்கிறேங்க. பிஸ்மில்லாஹ். சொல்லுங்க ராஜிக் பாய். சொல்றேன் அஜிஸ், கேளு நீ கேளு. இப்ப எப்படின்னா, நான் ஒரு வேலையா கொஞ்சம் தூரத்துல வந்தேன். அங்க எனக்கு ஒரு வேலை, பேப்பர் வேலைக்கு. அப்ப வர்ற வழியில நீ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பக்கா முடிஞ்சு. அப்புறம் வந்து சரி இவ்வளவு தூரத்துல இருந்து வர்றமே, வந்து இது சிரமத்தை பார்க்காம நம்ம மக்களை எல்லாம் பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வாங்க. இல்ல நான் வந்து வாகனம் இல்ல, நீங்க எல்லாம் வாகனம் வச்சுக்கிறியா, வரமாட்டியா எந்திரிச்சு என்ன, அதனால வந்து சரி பரவாயில்ல நம்ம மக்களை பாத்துட்டு போவோம், நம்ம மக்கள் உள்ள பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு அல்லாண்டு ஒன்ன பார்த்தேன். அப்புறம் என் கூட்டாளி இந்த அமீனா இவனை பார்த்தேன், தமீமா பார்த்தேன். அப்படி இப்படி மக்கள் இங்க எப்படி சந்திக்கிறது ரொம்ப சிரமம். எப்படின்னா ஒவ்வொரு தாளுக்கு ஒவ்வொரு வேலை வாய்ப்பு, மாறி மாறி லீவுகள் கிடைக்கும். எல்லாம் ஒரு சேரா ஒரு இடத்துல வேலை பார்த்தா அது ஒரு இந்த நாடுங்கிறது வந்து இங்கிலாந்துல பக்கத்துல ஜப்பான்ல எல்லாம் ஃபேக்டரி ஒர்க் சனி ஞாயிறு லீவு, அப்போ வந்து எல்லா மக்களும் சந்திக்கலாம். இங்க வந்து மேக்சிமம் ரெஸ்டாரண்ட் வேலைங்கிறனால மேக்சிமம் ரெஸ்டாரண்ட், இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் நம்ம மக்கள் இருக்காங்கன்னா 85 பேர் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாங்க. அதனால ரெஸ்டாரண்ட்ல வந்து முன்ன பின்ன லீவுகள், ஒரு ஆளுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கும், ஒரு நாளைக்கு ரோட்டேட்ல இருக்கிறனால சந்திக்க முடியாது, போன்ல தான் பேசிக்க வேண்டியது. அப்படி ஓடுமா போயிட்டு இருக்கு. நீ நல்லா இருக்கல? எனக்காமா எனக்கு பெருசா நீயத்தெல்லாம் கிடையாதுமா. என்ன ஒரு அவங்க வேற கணக்கு, நம்ம வேற கணக்கு. இன்ஷால்லா கூடிய விரைவில் அல்ல நம்மளுடைய பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா கிளம்பி போயிருவேன். என்ன பூர்த்தி ஆயிடுச்சுனாக்கா நம்மளுடைய டார்கெட் பெரிய டார்கெட்லாம் இல்ல, கொஞ்சம் அப்புறம் சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தானே? அல்ஹம்துலில்லாஹ் போகுது. அதான் வந்தேன், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இப்ப சாப்பிட போறோம். எனக்கு வந்துமா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. பஃபே வேணா, கூப்பிடா வா வா போங்க சாப்பிடுவோமே. ஓகே ஓகே சாப்பிடுவா. அன்னைக்கு நான் அவனை கூட்டிட்டு போனேன். 2 மணி நேரம் டிராவல், 1 மணி நேரம் டிராவல். இருக்கிற தூரம் தான் சொல்றேன். இதே எல்லாருமே எஸ்எஃப்ஓ சான் பிரான்சிஸ்கோ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாக்கா ஓகே, அதே நம்ம தூரம் தானே. அங்க இருந்து 1.5 மணி நேரம் டிராவல். இதுக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆட்டோடி இருக்கு. இங்க மீட் பண்றது ரொம்ப ரேர். மீட் பண்றது போன்ல பேசிக்கிட்டா போய் ஒரு நாளைக்கு இங்க பாத்தேன்னாக்கா அடுத்த நாளே இன்ஷால்லா see you tomorrow, see இந்தியால அப்படி இங்க பாத்துக்கல, இந்தியால அது வந்து அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சா. இங்க உங்க செட்ல ஆளு அதிகமா இருக்கு போல, வந்திருக்கு போல. போய் கதைச்சிங்களா எல்லாரும் பேசுங்க? ஏன் செட் அவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரோட பேசிக்கிட்டே போறேன். ஆனா எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, இதுல சொல்லலாமா தெரியல. அப்படி சொல்றியா? ஓகே ஓகே. இப்போ ஊர்ல தோல் மேல தோல் கைப்பட்டு வாடா மச்சான் வாடா சாப்பிட போவோம், அங்க போண்டா அங்க போண்டா இப்படி போண்டா அப்படி பண்ணுவோம்னு சொல்லி 24 மணி நேரம் என்னோட ஒட்டி இருந்த ஆட்களோட இங்க யாரோ இருக்காங்க. அது தப்பு தானே? தப்பு தானே? அது எதனால தெரியல. ஆனா என்னன்னு தெரியல. நம்ம வந்து எதுவும் காசு கேட்ட போறோமா, இல்ல வந்து பருக்க இடம் கேட்ட போறோமா, இல்ல என்ன தெரியல. நீ சொல்றது இன்னொன்னு தோறண்டா அஜிஸே, அமெரிக்கா நான் இப்பதான் வந்தீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா பத்தி தெரியும். என்கிட்ட அமெரிக்காவில இருந்துட்டு வந்தவங்க எல்லாம் என்னோட பழக்க வழக்கம். ஆனா நேர்ல வந்தாதான் அதை நேரடியா அனுபவிக்கிறேன். ஏன்னா வந்தீங்கன்னா யாரோ எவரோ ஏண்டவங்க ஆண்டவங்க மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு நன்மை நடக்குது, அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் அது கெட்ட பழக்கம். என்னன்னு தெரியல.
இதே என் காக்காமார்களோட நண்பர்கள்லாம் நெருங்கிய ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதே ஊர்ல எப்படி நல்ல அன்னோனியமா மெயின்டைன் பண்ணாங்களோ அந்த மெயின்டைன் இங்க கிடையாது. யாரோ எவரோ இருக்காங்க. ஆனா அது தப்பு, அது அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னு தெரியல, அவங்க ஒரு பயம் வந்து ஒரு சமயம் செலவு காசு கட்ட போறானோ, இல்ல படுக்க இடம் கட்ட போறானோ, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் உதவி கட்டுவாங்கன்ற ஒரு பயத்திலயோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கியே இருக்காங்க. அது வந்து சரியா படல. அது பாக்குறதுங்க. வெளியூர்காரங்களுக்கு நம்ம ஊருக்கு இல்ல நம்ம உதவி அவங்கள்ட்ட கேட்கல, மத்தவங்கள்ட்ட வெளியாள்கள்ட்ட கேட்கணும், கிடைக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல மலையாளி தங்கம் தானே, அது எனக்கு தெரியல. எனக்கு தான் பழகுனது கிடையாது, போனது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா வந்து என்னன்னு சொன்னா, நான் இது வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இன்னும் அல்லற உதவி கேட்கல, இது கேட்கல. ஆனா நான் கேட்ட ஒரே ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து தமிழ் ஆட்கள் மூலியமா எனக்கு கிடைச்சது. எனக்கு இப்ப நிறைய நம்ம ஊர் ஆட்களை விட எனக்கு வந்து தமிழ் ஆளுக்கு நிறைய பழக்க வழக்கம். புரியல இல்லையா? எனக்கு தமிழ் ஆளுக்கு நிறைய பழக்கம். இப்ப எனக்கு அல்லற உதவியில ஒரு போன் அடிச்சு எனக்கு இந்த உதவி வேணும்னு சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்கு. ஏன்னா அது மாதிரி நம்ம பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நம்ம மக்களு நான் இறங்குவா வண்டியில இருக்கிறேன். இப்போ அஜிஷே, இப்போ இது ஒண்ணும் இல்ல, ஒரு பிலிப்பைன் கடைக்கு வந்து பனானா கொடுக்க போனோம். அப்போ அந்த வாழைப்பழம் கொடுக்க இடத்துல அவங்க 2 இது தந்தாங்க. அதாவது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி தந்தாப்புல. எப்படின்னா வாழைப்பழமும் வாழைப்பழத்தையும் கிரஷ் பண்ணி அதுல ஒரு சமோசா ரோலுக்குள்ள வச்சு நல்லா அருமை ஆயிடுச்சு. ஆனா என்னடா என்ன பழைய என்ன நினைக்கிறேன், இல்லடா ஒரு ஸ்மெல் வருது. அப்படியே நம்ம வந்து கூடாது, பைத்தியம் வாயில வச்சு டேஸ்ட் வரணும். ஆனா ஒரு நல்ல ருசியாகி. A few moments later. அந்த கேளு எவ்வளவு ஹோட்டலா ஒரு நாளைக்கு ஒரு 20-30 பீஸ் ஒன்னா. ஜப்பான்ல எனக்கு 10 வருஷம் பிலிப்பைன் தான் போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. ரொம்ப தங்கமான ரோபாசம் யாரு பிலிப்பைன் லாங்குவேஜ். அவன் ஒரே ஆள் தானே ஜப்பானீஸ் அப்படிங்கும்போது சாப்பிட்டா